Hi guys, I'm Rajkumar. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். தென் பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் எது போல் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமும் ஐடியா இருக்காது. ஓகேங்களா? நானே சொல்லிடுறேன். அதாவது நான் டே டு டேட் என்னுடைய வெப்சைட்டில், அதாவது பிளாகராக இருந்தாலும் சரி அல்லது வேர்ட்பிரஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, என்னோட வெப்சைட்டில் வரக்கூடிய ரெவன்யூ கூகுள் பேமெண்ட், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்ல வரக்கூடிய ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு டே டு டேட் நம்ம சேனல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தென் இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கும் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம் மொபைலில், அப்படியே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? தென் டைம் பாருங்கள், 11 மணி 8 நிமிஷம் ஆகுது. இது ஏன் இந்த இடத்துல நான் டைம் பர்டிகுலராக சொல்ல வரேன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் 99% எல்லாமே நைட் அன் டைமில் தான் வீடியோ எடுத்துருக்கோம். ஏன்னா கரெக்டான ரிப்போர்ட் வேணும் இல்லையா? அதனால சரி, இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர், எஸ்டர்டே, லாஸ்ட் 7 days திஸ் மந்த்தில் அதில் பார்த்தீங்கன்னா டுடே டாலர் 0 cents வேற மாதிரி, எஸ்டர்டே 0 cents வரல, லாஸ்ட் 7 days 0.83 cents வந்துருக்கு. சரிங்களா? தென் திஸ் மந்த்தில் டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $2.88 வந்திருக்கு. ஓகேங்களா? தென் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா $16.43 டோட்டலாக பேலன்ஸ் வந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. டுடே டாலர் 0 cents, அதாவது 1 cents கூட வரல. பட் அப்படி இருந்த வீடியோ நம்ம போகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இது சும்மா ஒரு மோட்டிவுக்காக தான் போடுறோம். ஓகேங்களா? நீங்கள் பிகினர்ஸாக இருந்து ஒரு வெப்சைட்டை நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் இது போல தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் மொதல் 8 மாதத்துக்கு. என்ன கூட சொல்கிறீங்க, மினிமம் 6 months மேலே நீங்கன்னா 8 மாதம் சொல்கிறீங்க. அவ்வளோ டைம் எடுத்துக்கோனா கண்டிப்பாக டைம் எடுத்துக்கணும்பா. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அதாவது எனக்கு இந்த ஒரு நாளைக்கு 1 cents, அரை cents, ஏதாவது $1, $10 வரணும் அப்படின்றதுக்காகலாம் நம்ம வீடியோ போடுறதுக்கு கிடையாது. சரியா? உங்களோட, அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு பிகினர்ஸாக இருந்து வெப்சைட் தெரிஞ்சோ தெரியாமையோ மானிட்டேஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, ஃபார் டேவுக்கு நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு $10-50 கிடச்சிருந்தா, அப்போ மாதத்துக்கு ஒரு $300-400 கிடச்சிரும், அதிகபட்சம் ஒரு $500 கிடைக்கும், நம்ம அதை வச்சு நம்மளுடைய ஃபேமிலி ஈஸியாக ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் போட்டு நீங்கள் உள்ளே இறங்குவீங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு அப்போல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். தற்சமயத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. அதை கண்டினியூ பண்ணிகிட்டே அதுலேருந்து 1% மட்டும் இதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இது ஏன்னா சொல்கிறேன்னா, ஃபுல் டைம் ஜாப்பாகவே நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே பிளாகிங்குள்ளே இறங்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக மொதல் 1 year உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரெவன்யூ பார்க்கறதுக்கு. சரிங்களா? நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன ப்ரோ உங்களுக்கு $1 கூட வரல, 1 cents கூட வரல, பட் அப்படி நீங்கள் எதுக்காக வீடியோ போடுறீங்க, இதில் என்ன யூஸ் ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாம். நண்பா, எனக்கு இது ஒரு பர்டிகுலராக எக்ஸ்பெரிமெண்ட் தான் எனக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது போல் எங்கள்கிட்ட மல்டிபிள் வெப்சைட்டில் இருக்குது, அதனால எனக்கு ரெவன்யூ வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மந்த் வீடியோ விட்டுருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது பர்டிகுலராக இந்த மந்த் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் திட்டா இப்போ .com அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி .us, அதாவது யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி ஒரு டொமைனில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க. தென் இந்த மந்த் வீடியோ ப்ரீவியூலாம் போயிட்டு இந்த மந்த் வீடியோ ஒரு லாஸ்ட் 7 month ஃபுட்டேஜில் எந்த வீடியோ வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபார் டேவுக்கு $100 ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சு ரெக்கார்டாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டிலே நாம் ஒன்று தான் ஃபார் டேவுக்கு $100 அசால்ட்டாக எடுத்து காமிச்சது என்னன்னா நாம் மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போ நம்ம டாபிக்ல வந்துடலாம். டுடே டாலர் நமக்கு பாருங்கள் 0 cents இருக்குது. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூகுள் ஆட்சன்ஸில் நிறைய பேர் தெரியுதோ தெரியலையோ என்ன பண்ணுவாங்க, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வந்துட்டா போதும்டா, ஒரு நாளைக்கு $5-10 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, உங்களோட சேலஞ்ச் உடைக்கிற விதத்தில் இந்த இடத்த பாருங்கள். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்ட்லேருந்து இன்னைக்கு வரையும் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். என்னன்னா, நமக்கு கூகுள் ஆட்சன்ஸில் ஆடுகளுக்கு நடந்தால் தான் காசு வரும், இல்லைனா வராதுன்னு. அந்த விதத்தில் பேஜ் யூஸ் பாருங்களேன், வேற லெவலில் 385 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? 385 பேர் வந்ததில் எந்த ஒரு யூசருமே ஒரு ஆடு கிளிக்குன்றது நடக்கவே கிடையாது. ரீசன் என்னன்னா, எல்லா கண்ட்ரிலும் நம்ம ஆட் ஆப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேவா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டுக்கு தேவையில்லாமல் இன்வால்வ்களுக்கு நிறைய நடக்குது. சரிங்களா? நம்ம ஓப்பன் சோர்ஸாக எல்லாத்தையும் காமிச்சிரும். அதாவது என்னோட டொமைன் நேம், சர்வர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓப்பனாக காட்டுறதால மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் எல்லாரும் என்னோட சைடு காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் ஒரே மொபைல்லேருந்து தொடர்ந்து ஆடு கிளிக் பண்ணுறது, ஒரே சிஸ்டத்தில் ஆடு கிளிக் பண்ணுறது, ஒரே ஐபிலேருந்து ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லீகலாக மிஸ்யூஸ் பண்ணதால நம்ம ஆட்ஸில் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேங்களா? தென் எனக்கு இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து பாருங்கள், பேஜ் யூஸ் பாருங்கள். யூசரு 385 பேர் சைடு விசிட் பண்ணி எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலன்னும் போது நமக்கு
ஜீரோ ரெவன்யூ தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுதுங்களா? அதான் ஆடு கிளிக் நடந்தால் தானே நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி புஷ் ஆகும். அதனால அதுவுமே புஷ் ஆகலை பாருங்க. தென் இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 385 யூசருக்கு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்களா வெறும் 137 தான் இருக்கு. அப்படின்னும் போது இதுலேயுமே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அதாவது மினிமம் வந்து ஒரு 10லேருந்து 75 பேர் வந்தாலே நமக்கு இந்த 100 இம்ப்ரெஷனுக்கு மேலே போயிடும். 10 யூசருக்கே 100 இம்ப்ரெஷன் கிடைக்குமானா அதுதான் குவாலிட்டியான இம்ப்ரெஷன்ஸ். அப்புறம் எப்படி ப்ரோ உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் 385 யூசர் வந்திருக்காங்க பட் இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குன்னா, எவனோ உருப்படாதவன் என்னுடைய சைட் வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் பாட் டிராஃபிக் கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? ஆக்சுவலி இந்த இடத்த நான் கொஞ்சம் இன்னைக்கு என்ன பேசுவேன் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலி சாரி, பட் சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறதான், என்னோட வெப்சைட்டில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இன்வால்வ் டிராஃபிக் கொடுக்கணும்? அதாவது நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் அப்போ தான் வேணும்னே போடுவேன். சரிங்களா? தென் இந்த மந்த் இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து என்னுடைய மெயின் டொமைன் கம்மிங் ஜோன் ஆகும். அப்போ நீங்கள் பார்க்குவீங்க நம்மளுடைய அடுத்த லெவல் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பட் நம்ம டாபிக்ல வந்துடலாம். என்னோட வெப்சைட்டுக்கு 385 யூசருக்கே நமக்கு மினிமம் வந்து 1000 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கணும். பட் ஆனால் நமக்கு 100 இம்ப்ரெஷன் தான் கிடச்சிருக்கணும் போது யாரோ பாட் டிராஃபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அர்த்தம் கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு இதே சேம் தான் நண்பா. 100 யூசருக்கு மினிமம் வந்து நமக்கு 500 இம்ப்ரெஷன் ஆச்சு கிடச்சிருக்கணும். கிடைக்கலன்னும் போது யாரோ பாட் டிராஃபிக் உங்கள் சைட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத அர்த்தம். நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சி ஆட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பார்த்தீங்கன்னா எல்லாமே 00 சென்ஸில் இருக்குது. பட் எப்படி சொல்லுது, இந்த இடத்த எதுவுமே இல்லாத போது நான் எப்படி சொல்ல முடியும் இந்த இடத்த? பட் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இந்த பேஜ் ஆர்பிஎம் அந்த சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது வந்து டிராஃபிக் காஸ்ட் அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஆர்பிஎம் அந்த சிபிசி இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து ஆக்சுவலி இந்த இடத்த எது இல்லாதல நான் என்ன பண்ண போறேன்னா, இதை அப்படியே லாஸ்ட் 7 டேஸுக்கு ரிப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன். அதை வச்சேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா நான் சொல்லணும் இல்லையா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இதை லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டு நீங்க பார்த்துட்டு இருக்குது. சரிங்களா? தென் இப்போ இந்த இடத்த நம்ம வந்து பர்டிகுலராக லாஸ்ட் 7 டேஸ்க்கு ரிப்போர்ட்டே நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நான் சொல்றதுக்கு. ஓகேவா? இப்போ பேஜ் மொத்தமாக லாஸ்ட் 7 டேஸில் 425 யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? 425 பேர் வந்ததால நமக்கு வந்து டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 00 சென்ஸ் இருக்கு. ஆனால் நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் பாருங்க 0.83 சென்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் டுடே ரிப்போர்ட்டை எஸ்டர்டே ரிப்போர்ட்டை நீங்கள் இதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. லாஸ்ட் 7 டேஸ் ஏன்னா கீழே இருக்குது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் தான் நம்ம கொடுத்துருக்கல. அதனால் லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் மட்டும் பாருங்க 0.83 சென்ஸ் வந்திருக்குல்ல. அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க 425 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த 425 பேர் வந்ததால இந்த 83 சென்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க கிடையாது. ரீசன் என்ன கீழே பாருங்க, கிளிக்ஸ்னு போட்டு 11 இருக்குல்ல, அது எதுக்குன்னா என்னோட வெப்சைட்ல 425 பேர் வந்திருக்காங்க. அதில் 11 பேர் வந்து ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்ல நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டோம்னா வச்சுக்கலாம், ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவோம். ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், பட் என்ன மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுவோம்ல. அந்த விதத்தில் அந்த 11 யூசர் வந்து என்னோட வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரங்கள் வந்து ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆட் கிளிக் பண்ணதால எனக்கு 0.83 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதன் பேஜ் யூஸ் அதே தான். தென் அது போக பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம் பாருங்க $1.95 இருக்கு. அதே போல சிபிசி 0.08 சென்ஸ் வந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பேஜ் ஆர்பிஎம் தான் முக்கியமான ஏரியா. அது எல்லாமே சிபிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம் அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாம ஒருத்தர் வந்து ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கணும்? $1.95 வந்து கிடைக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது எவ்வளவு வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 0.08 சென்ஸ் தான் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? தென் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிசி எதை பொறுத்து வருது, அது ஏன் வருது? மேலே இருக்கிற ஆர்பிஎம் பேஜ் ஆர்பிஎம் ஈக்குவலுக்கு சிபிசி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு யூசர் வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக உள்ள வராங்களோ அதை பொறுத்து தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதே போல் இந்த சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டோடைய குவாலிட்டி பொறுத்து சிபிசி வந்து வேரியபிள் ஆகும். ஓகேவா? இப்போது எல்லாரும் ஒர்க் பண்ணுற மாரி நாமளும் டெக் ரிலேட்டடாக ஆர்டிகல் போடுறோம், அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ரிலேட்டடாக ஆர்டிகல் போடுறோம். அதாவது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுதான்றதுக்கு 100% சொல்ல வரல. ஓகேங்களா? அந்த விதத்தில் நம்ம போடும்போது அதனோட கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசின்றது சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கீவேர்ட் ரிசர்ச் டூலில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸோடைய சிபிசி செக் பண்ணி பாருங்கள். $1க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம அது போல் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போடும்போது நமக்கு சிபிசி எப்படி நண்பா இருக்கும்? இப்போ 0.8 சென்ஸ் இருக்குன்னா அப்போ அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவே இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இதுமாரி யூஎஸ், யூகே, சிங்கப்பூர் இந்தமாரி அதர் கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணி போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா
அதுக்கு வந்து சிபிசி மினிமம் வந்து மினிமமே சொல்கிறேன் $150 இருந்து 350 450 500 1000 வரைக்கும் இருக்குது அதனோட சிபிசி. அப்போ அது போல் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போடும்போது அதில் ஒரு யூஸரை வந்து ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும் சிபிசி? அதை விட்டுட்டு காம்படிஷனே இல்லாமல் லோ சிபிசி ஒர்க் பண்ணோம்னா வச்சுக்கலாம் இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? அது இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டொமைன்றதால ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா? தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸில் 425 யூஸருக்கு பார்த்தீங்களா 1120 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? அதாவது டுடேவில் வந்து 360க்கு மேலே இருந்து வெறும் 120 அவ்வளோதான் இருந்தது இம்ப்ரெஷன். ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இம்ப்ரெஷன் பாருங்கள், 425 யூஸருக்கே வந்து 1120 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்குன்னா இதுதான் ஒரு ஆர்கானிக்கான ஒரு டிராஃபிக்கான ஒரு உண்மையான ரிசல்ட். சரிங்களா? அப்போ அந்த மற்ற டிராஃபிக் வந்தாலும் யாரும் என்னோட சைடை மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் பாட் டிராஃபிக் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான். ஓகேவா? தென் கீழே பேஜ் சிடிஆர் பாருங்க 2.59% வந்துருக்கு நண்பா. இப்போதைக்கு சைட் வந்து 100% சேஃப் ஜோன்ல இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, நம்ம பேஜ் சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடிக்கு ஆட் லிமிட்ன்றது ஒன்று வந்துட்டு இருக்கும். சரிங்களா? தென் பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது மூலியமா ஆட் லிமிட் வராது. இன்வாலிட் கிளிக் நடந்தாலுமே நமக்கு மந்த் எண்டில் அமௌண்ட் ட்ராப் அடிக்காது. ஓகேவா? தென் இந்த பேஜ் சிடிஆர் எப்படி 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, இதை நான் சொல்லலை, கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்னென்னா வச்சுக்கோங்களேன், 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆடு கிளிக் நடக்கலாம். சரிங்களா? 2 ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் சிடிஆர் 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. சரியா? தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 4 ஆடு கிளிக் நடக்கலாம். ஓகேங்களா? அதுவே ஒரு 1000 யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 40 ஆட்லேருந்து 45 ஆடு கிளிக் நடக்கலாம். உங்கள் ஆட்சன்ஸோடைய பேஜ் சிடிஆர் வந்து எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 4லேருந்து 5% இருக்கும், அதிகபட்சம் 6 தான் இருக்கும். அதாவது இந்த 10க்கு மேலே சிடிஆர் போகவே போகாது. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. அதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? அதெல்லாம் இப்போ லாஸ்ட் 7 டேஸில் 0.83 சென்ஸ் வந்துருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்காக சொன்ன கூகுள் ஆட்சன்ஸில் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வருது. அது வந்ததுல இங்கே பாருங்க, எந்தெந்த கண்ட்ரில எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் இந்த டிராஃபிக் உள்ளே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம்ல இருந்து பாருங்க 125 யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 4 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 4 யூசர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு வந்து 0.68 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் யூஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 32 யூசர் வந்திருக்காங்க, 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.09 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்தியாவில இருந்து 194 யூசர் வந்திருக்காங்க, ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.3 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஜெர்மனில இருந்து 16 யூசர் வந்திருக்காங்க, 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.2 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்காவில் வந்து 41 யூசர் வந்திருக்காங்க வெப்சைட்டுக்கு, 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.1 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்த பர்டிகுலராக இப்போ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேர் வந்ததால் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இதில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே அங்கே 83 சென்ஸ் வந்ததுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? சரி, இப்போது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் பார்த்தாச்சு. ஏன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் வந்து மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் சொல்லலை, பாதி ரீசன் என்னன்னா ரிப்போர்ட் கரெக்டான படி இல்லாதால சொல்லாத விட்டுட்டேன். உங்களுக்கு டவுட், உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை போய் பாருங்கள். மினிமம் ஒரு ஏதாவது நீங்கள் எந்த மாதத்து வீடியோ பார்த்தாலும் சரி, ஓல்டு வீடியோ போய் பார்த்தா கூட சரி, அபவுட் 25 to 30 மினிட்ஸ் வீடியோலாம் நிறையவே போட்டிருப்போம். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஏட்டு சொல்கிறது ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து புரியும். சரியா? சரி, இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இப்போ எந்த வெப்சைட்லேருந்து எனக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது, அதாவது அமௌண்ட்டே வரல, பட் ஆனால் அதுக்கு என்னோட டொமைன் நேம் நான் காமிச்சிடுறேன். என்னோட டொமைன் நேம் வந்து 1c1.us, அதாவது ஒரு யூஎஸ் டொமைன் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து .in டொமைனில் ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய பேர் .com, .net, .org, XYZ அதுமாரி ஏதோ ஒரு கண்ட்ரி டொமைனில் எந்த டொமைன் வேணால் ஒர்க் பண்ணிக்கிங்க. பட் நான் காமிச்சல, ஏன்னா நிறைய பேர் ஃபேக் ரிப்போர்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூடாது இல்லையா? அங்கே பாருங்கள் 1c1.us வந்து லாஸ்ட் 7 டேஸில் 0.83 சென்ஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? தென் அது போக நான் என்னோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான். ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, ஆட்டோ ஆட்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி ஆட் கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூன்றது கம்மியாக தான் வரும். சரிங்களா? அதே போல் பேஜ் இம்ப்ரெஷனும் சுத்தமாக வரவே வராது. ஆனால் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணும்போது நல்லா குவாலிட்டி ஆட் தான் நமக்கு வந்து ஷோவே பண்ணுவாங்க ஆட்ஸ் நம்மளோட வெப்சைட்டில். அது இல்லாமல் ஒரு கிளிக் நடக்குது அப்படின்னா மினிமம் $3 $10 கிடைக்கும். ஒரு சில டைமில் $50 $300 கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான இடத்த ஆடை பிளேஸ் பண்ணியிருக்கணும். இது ரொம்பவே ஒரு முக்கியம். சரிங்களா? தென் என்னோட வெப்சைட்டுக்கு டோட்டலாகவே 2 ஆட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, வெப்சைட்டில் நம்ம எங்கெங்கே காலியாக இருக்குதோ அந்த இடத்துல ஆட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம் மேனுவலாகவே. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதிகமான ஆட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆட் லிமிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா,
நம்ம வெப்சைட்டில் அந்த லோடிங்ன்றது ரொம்பவே ஸ்பீடு கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது ஒரு யூசர் வந்து நம்ம போஸ்ட் வந்து டைரக்ட் கிளிக் பண்ணாலும் சரி அல்லது சர்ச் பண்ணி உள்ள வந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆடு ஷோ பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆடு ஷோ பண்ணால் ஒரு யூசர் வரும்போது டக்குன்னு ஆடு கிளிக் பண்ணுவாங்க. அது மூலிமா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஆனால் ஆடு வந்து அதிகமாக ப்ளேஸ் பண்ணுறவங்க என்ன ஆகுனா கண்டென்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டென்ட் தான் அங்கே வரும். ஆடு வந்து 10லேருந்து 20 செகண்ட் டிலே பண்ணி வரும். அப்படின்னும் போது அந்த யூசர் வந்து நம்ம அந்த 5 செகண்டுக்குள்ளே அந்த ஆடு ஷோ பண்ணால் தான் அந்த யூசருக்கு அந்த 5 செகண்டுக்குள்ளே இம்ப்ரெஷன் ஏற்பட்டு உள்ளே இருந்தால் தான் ஆச்சு. இல்லை கண்டென்ட் குவாலிட்டியாக இல்லைன்னா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வேறு சைடுக்கு ரெஃபர் பண்ண போயிடுவாங்க. அதனால் நமக்கு கண்டென்ட் வர்றதுக்கு முன்னாடி ஆடு ஃபாஸ்ட்டாக வரணும். அதுக்கு ஒன்று ஆட் பிளேஸ்மெண்ட்டை கம்மி பண்ணணும். ப்ரீமியம் தீம்ஸும் வாங்கி யூஸ் பண்ண கற்றுக்குங்க. தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, ரெவன்யூ எடுக்கிறவங்க எல்லாருமே ப்ரீமியம் தீம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஃப்ரீ தீம்ஸ் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஃப்ரீ தீம்ஸ்ன்றதுக்காக அதாவது வீடியோ அவங்க மேக் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்களே தவிர உண்மைக்குமே சொல்கிறேன் 100% நான் எழுதி கொடுப்பேன், ஃப்ரீ தீம்ஸ் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இப்போ பாப்புலர் செக்ஷன் லாஸ்ட் சென்டென்ஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ வந்திருக்கு அதுவுமே இந்த இடத்த பார்க்கலாம். கிராஃப் டீட்டெயில் பார்க்கும்போது எந்தெந்த டொமைனு ஆட்சன்ஸோட ஃபுட்டு போட்டு பாருங்க. சரிங்களா? ஏன்னா இதை தவிர ஆட்சன்ஸில் எதுவும் இல்லை நண்பா. ஓகேங்களா? அது ஒரு ஃப்ரெஷ்ஷான டொமைன்ன்றதால என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தான். பட் ஆனால் அமௌண்ட் அதிகமாக வந்தால் அதுக்கு தகுந்த மாரி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். வரதேங்க, அதாவது வரலையே அங்கே அப்புறம் எப்படி வரதுன்னு சொல்கிறது, அங்கே ஒன்றும் வரல. அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. தான் இந்த வீடியோ தாட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தான் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் பேச முடியல. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம சேனல் போய்ட்டு வரலாம், வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். வீடியோ முடியும் முன்னாடி ஃபைனலி யூடியூப் சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வாட்சவர் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு போஸ்ட் 150 ரேஞ்சில் வந்து கிடைக்கும். 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். 100% யூனிக்காக இருக்கும். பிளாகரிசம்லாம் எதுவும் இருக்காது. சரிங்களா? நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக எங்கிட்ட கண்டென்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டேன், அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பேஜ் ஆர்விஎம் சிபிசி ஏறணும் ப்ரோ, தென் என்னோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வரல, கண்டென்ட் பார்த்தோம்னா டிராஃபிக் வர வைக்க முடியும்னா அதுவுமே வர வைக்க முடியும். அதுக்கு நம்ம கண்டென்ட் செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் லாயர் கேட்டகரியில். தென் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டியான பேக்லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக்லிங்க் மூலமா நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து 90% வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? தென் பேக்லிங்க் அதிகமாக இருக்க டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறேன் நமக்கு $1 கிடைக்க வேண்டிய இடத்த அது அப்படியே 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா நண்பா? இது வந்து ஒரு சைல்ட் லூப் மாதிரி பெருசாக போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா மினிமம் 1 ஹவருக்கு மேலே டைம் எடுத்துரும். ஓகேங்களா? அதனால புரிஞ்சுக்கிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட் நீங்கள் தெரியாமல் ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க, வேர்ட்பிரஸ் சைட்டு, அது எப்படி ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, என்னென்ன முக்கியமான செட்டிங்ஸ் அது எதுவுமே தெரியல, எனக்கு அது கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னாவே அதுவுமே நம்ம ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 3 to 4 hours தான் கிளாஸு. A to Z வந்து வேர்ட்பிரஸ் தான், ஏன்னா அக்கு வேறு ஆணி வேறு உங்களுக்கு பிரித்து தனித்தனியாக சொல்லிவிடும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு அதாவது கோட்ஸ் பை பண்ணி, அதாவது நான் ஓப்பனாக சொல்ல வரேன், நீங்கள் இதில் எதுவுமே வாங்கணுன்றது கம்பல் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வேணும் தேவைன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணுறது எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? குரூப்பில் வாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அட்மின் ஓனர் யாருன்னு பார்த்து, ஓகேவா? தென் பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி யாராச்சும் நம்ம குரூப்பில் ஸ்கேமர்ஸ் இருந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 1 or 2 times உங்களுக்கு வந்து நான் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் நீங்கள் மோஸ்ட்லி உங்களை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணலாமா வேணாம் வந்ததை நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் வேறு என்ன சொல்கிறது, நிறைய நம்மக்கிட்ட கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. அதனால் 1 time குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் என்ன இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.